சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் பேரூராட்சி நிர்வாகம் கடைகளை பொது ஏலத்தில் விட திட்டமிட்டதை எதிர்த்து அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் திடீர் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. வியாபாரிகள் கடந்த காலங்களில் மனுக்கள் வழங்கி கடைகளில் இருப்பவர்களுக்கே 15% வாடகை உயர்வுடன் வழங்க வேண்டுமென கோரியிருந்தனர். ஆனால் நிர்வாகம் பொது ஏலத்திற்கு தீர்மானித்ததால் ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல கடைகள் மூடப்பட்டதில் சுற்றுலா பயணிகள் சிரமம் அடைந்தனர். இதனையடுத்து வியாபாரிகள் தனியார் மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிய அவர்கள் இந்த நடவடிக்கைகள் கைவிடப்படவில்லை என்றால் மேலும் தீவிர போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் மொட்டையடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவது, கரும்பு மற்றும் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்குதல் குறித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் மக்களை மொட்டையடித்ததுதான் மிச்சம் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி மொட்டையடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசின் பட்ஜெட்டால் வேளாண் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்றும் இனியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் மொட்டையடிப்பது உறுதி என்றும் தெரிவித்தனர். ரெண்டாயிரத்தி 25 மாநில அரசினுடைய நிதிநிலை ஏமாற்றாக வெற்று காகிதமாக தெரிகிறது. 2021 வாக்குறுதி பெறுவதற்காக விவசாயிகள் அளித்த வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கை எதுவும் நிறைவேற்றலை, எங்களுக்கு மொட்டை தான் அடிச்சது. இந்த கூட்டத்தொடரில் விவசாயிகளுக்கான அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு பற்றி எதுவுமே வெற்றிகரமாக அமையல. குறிப்பாக நெல்லுக்கும் கரும்புக்கும் விலை தரவே இல்லை. 100 நாள் வேலை 150 நாளாக சொன்னாங்க. இல்லம் தேடி இன்புட் சொன்னாங்க. தேங்காயை கொள்முதல் பண்ணி ரேஷன் கடையில் தத்தா சொன்னாங்க. என்னையா எதுவுமே இல்லை. வாக்குறுதி வாங்கினாங்க. அன்றைக்கி 2020 நாங்கள்லாம் அந்த வாக்குறுதிலாம் பார்த்து ஆஹா ஓஹோன்னு காலுக்கு பாதத்துக்கு பூஜை செய்து மலர் தூவி வரவேற்றோம். 2021 ஆட்சி பொறுப்பேற்று வெற்றி பெற்றாங்க. ஆட்சி பொறுப்பேற்றாங்க. கடைசியில் மொட்டை தான் இட்டாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி இதுதான் கடைசி பட்ஜெட் தொடர். 26 இடைக்கால பட்ஜெட் நடக்கும். ஆகவே இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலாம் உங்களுக்கு 2026 இந்த நிலைமை தான் அப்படின்றத சுட்டி காட்டும் வகையில் மொட்டை அடித்து நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்.